And we praise God for the opportunity He gives us to preach His word. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். I know this church have gone through a series of different pastors at different times. எனக்கு தெரியும் இந்த சபையில ஒவ்வொரு காலத்துக்கும் போதகர்மார் மாறி இருக்கிறார்கள். From the time I got saved, I've only just moved once, and that is from Bethany, Sri Lanka, and in Clayton. And in 1.5 years, I'll be there 40 years, pastor in 2 churches now in Australia. நான் வந்து என் வாழ்க்கையிலே முழு வாழ்க்கையிலே 2 சபை தான். முதலாவது சபை நான் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்ட சபை பெத்தனி சபை நுகேகுடா. அதுக்கு பிறகு நான் ஆஸ்திரேலியா போய் 40 வருடங்கள் இப்போ முடிந்து விட்டது. 2 சபைகள் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் நான் மாறின சபைகள். So I'm not that kind of pastor that runs around from church to church. நான் வந்து ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போகிற ஒரு போதகர் அல்ல. I married one wife and I want to just marry her and keep the end till we are married. Pretty soon we'll be 50 years almost married. நான் வந்து ஒரே ஒரு மனைவியை தான் திருமணம் முடித்தேன். அவளோட என்னுடைய வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல 50 வருடங்கள் முடிவடைய போகிறது எங்களுடைய திருமணத்துக்கு. In the month of June we celebrated 50 years of ministry serving God. நான் இந்த வருடம் ஜூன் மாதம் 50 வருடங்கள் ஆண்டவரின் ஊழியத்தை செய்வதை குறித்து நாங்கள் வந்து அதை சமர்ப்பித்தோம். I just want you to know that when God saves you, He keeps you. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் பொழுது அவர் உங்களை ரட்சித்து உங்களை வைத்துக் கொள்கிறார். Jesus said, if you hang on to me, nobody will be able to pluck you out of my hand. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை பிடித்துக் கொண்டால் யாராலும் உங்களை என் கையில் இருந்து எடுக்க முடியாது என்று. God's grip is far greater and stronger than our grip. ஆண்டவருடைய கையின் பிடிப்பு வந்து எங்களின் பிடிப்பை விட மிக வல்லமையாய் இருக்கிறது. But like a little child, if I just holding on, God will hold on to us. நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை போல் கையை பிடித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். I want to use the text this morning from Deuteronomy chapter 20 and verse 4. இந்த காலை நேரத்தில் உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வார்த்தையை நான் உங்களிடம் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். I want to use this text this morning and talk to you this morning about really coming to a place and receiving and reaching that moment of victory. நான் இந்த வார்த்தையை பாவித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன். அந்த சரியான இடத்துக்கு வந்து உங்களுடைய வெற்றியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து. Like people in the Old Testament, people in the New Testament, people of all time, of all ages. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாழ்ந்த எல்லா மக்களும், like myself and probably like you this morning, you come to a place in your life and you say enough is enough, I want a breakthrough, I want the victory. நீங்களும் நானும் சில வேளை அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கலாம். இது போதும், எனக்கு இதுக்கு மேல் இதில் செல்ல முடியாது, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும் என்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். I'm just here to tell you that not only by reading the scripture but by personal experience, any time and every time a defeat has to give way to victory. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இதுதான். நாங்கள் எப்படிப்பட்ட தோல்விக்கு முகம் கொடுத்திருந்தாலும் அந்த தோல்வியில் இருந்து வெற்றி பெறுகிற ஒரு நாள் கட்டாயம் வரும். Bondage has to give way to freedom. நாங்கள் எவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், எங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியத்தில் இருந்தால் அதிலிருந்து வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். Sickness has to give way to healing. என்ன சுகவீனம், என்ன நோய் இருந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு கட்டாயம் சுகம் வர வேண்டும். Drugs and alcohol and cigarettes and everything have to give way to the victory that Jesus purchased for us on the cross of Calvary. போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், நீங்கள் வந்து சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கலாம், அதை எல்லாமே கைவிடப்பட வேண்டும். இயேசு எங்களுக்கு தந்த வெற்றி. Sometimes we read that Jesus came to open prison doors and set the captive free, but it's not real to many of us. சில வேளை நாங்கள் வாசிப்போம், ஆண்டவர் வந்தது, இயேசு வந்தது சிறை கதவுகளை திறந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக என்று, ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருக்கலாம். Jesus came to make everything right that was wrong. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பிழையான எல்லாவற்றையும் சரியாக மாற்றுவதற்காக. Today there is a catchphrase that is used in Australia, it's okay not to feel okay. இன்றைக்கு ஆஸ்திரேலியால பாவிக்கப்படுகிற ஒரு விஷயம் தான், நீங்கள் சரியில்லாத ஒரு உணர்வு இருந்தா அப்படி இருப்பது பரவாயில்லை என்று சொல்வார்கள். But I don't know about you, if I don't feel okay, I don't feel okay. So it's not okay to feel okay, not to feel okay. ஒரு சரியில்லாத உணர்வு இருப்பது எனக்கண்டா அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இல்ல. I want the victory. எனக்கு விடுதலை வேண்டும், வெற்றி வேண்டும். If I'm sick, I want the healing. நான் வந்து வருத்தமாய் இருந்தால் எனக்கு சுகம் வேண்டும். If I'm down, I want to be raised up. நான் கீழே விழுந்திருந்தால் எனக்கு எழுப்பப்பட வேண்டும். When Jesus said to the fig tree, you will never bear fruit again, that tree never bore fruit. இயேசு அந்த மரத்தை பார்த்து சொல்லுகிற பொழுது, நீ வந்து கனி கொடுக்க மாட்டாய் என்று அந்த மரம் கனி கொடுக்கவில்லை.
When God said to the captors of Israel, he said, set my people free. They had to set God's people free. இஸ்ரேலிய மக்களை அடிமையாய் வைத்திருந்தவர்களை ஆண்டவர் அவர்களை பார்த்து விடுதலை செய்யும்படி சொன்ன பொழுது அந்த மக்கள் விடுதலை ஆனார்கள். Now very often the enemy and things come chasing after you, but I'm here to tell you that everything that chases after you and tries to knock you down will be drowned in the sea. உங்களுக்கு எதிரி வந்து உங்கள் பின்னால் உங்களை துரத்தி கொண்டு உங்களை இல்லாமலாக்கி உங்களை கடலில் தள்ளுவதற்கு அவன் எத்தடிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வது நிச்சயம். When Jesus came to the tomb of Lazarus and he shouted, Lazarus, come out, he came out. ஆண்டவர் இயேசு வந்து லாசரஸ் இருந்த அந்த சாவு குழிக்கு பகுதியில் வந்து வெளியே வா என்று சொல்லுகிற பொழுது அவன் மரணத்திலிருந்து எழும்பி வெளியே வந்தான். In fact, the old King James version says it differently. அந்த old King James and ஒரு version இருக்காது, அது வித்தியாசமா சொல்லுது. It says, Lazarus, come forth. அதாவது அதில் சொல்லப்படுகிற லாசரஸ் வெளியே வா. He did not say come in a fortnight. அவர் சொல்லல நீ வந்து இன்னொரு ராத்திரி வா, அவர் சொல்றார் இப்பொழுதே வரும்படியா. But come forth, come out immediately. இப்பவே நீ வெளியே வா. Jesus said, whom the Son sets free shall be free indeed. இயேசு சொல்லுகிறார் ஒரு நபரை அவர் விடுதலை செய்தால் அந்த நபர் முழுமையாக விடுதலை அடைவார். When Jesus said, go, your daughter will be healed, when the centurion went home, his daughter was healed. அந்த ராணுவ தலைவனுக்கு இயேசு சொன்னார் உன்னுடைய மகள் சுகப்படுவார் என்று சொல்லும் பொழுது அவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த மகள் சுகப்பட்டிருந்தாள். When Jesus said, this gospel shall be preached to the ends of the earth, this gospel will be preached. இயேசு சொன்னார் இந்த நற்செய்தி உலக முடிவாந்தம் வரையும் அது பேசப்படும், அது போதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அது அவ்வாறே என்று நடைபெற்றிருக்கிறது. I'm here to let you know that doors that are closed are being opened right now across the world. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மூடப்பட்ட கதவுகள் உலகம் எல்லாமே திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. People said you couldn't preach in Pakistan. சிலவேளை ஆட்கள் சொன்னார்கள் பாகிஸ்தானில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்ல முடியாது. But I did a 5-day crusade in Pakistan. ஆனால் நான் 5 நாள் பாகிஸ்தானில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். Just the other day in the hotel where we are staying, the general manager said he wanted to meet up with me. இந்த 2-3 நாளைக்கு முன்பதாக நான் இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிற அந்த மேனேஜர் வந்து என்னை மீட் பண்ணனும் என்று சொன்னார். He had gone to depression. I was able to talk to him about Jesus and pray for him. அவர் மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறார். அவரோடு எனக்கு இயேசுவை குறித்து பேசக்கூடியதா இருந்தது. God will open doors. These are days when the gospel will be preached. You got to believe that and look to God to open doors to preach the gospel. ஆண்டவர் கதவுகளை திறப்பார். நீங்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது மூடப்பட்ட கதவுகள் கட்டாயமாக திறக்கப்படும். Victory is not carrying on an endless defeated fight. Victory is not carried on. Victory is not carrying on an endless defeatless fight. நாங்கள் வந்து அதாவது தோக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணம் செல்ல மாட்டோம். எங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும். But victory is about winning the battle. அதாவது வெற்றி என்று சொல்லுகிறது நாங்கள் போராட்டத்தில் இருந்து நாங்கள் விடுதலை அடைவது. Victory is about winning the fight. அதாவது போராட்டம் என்று சொல்லுகிறது சண்டையில் வெற்றி பெறுதல். I was a boxer. நான் வந்து பாக்ஸிங் அடிக்கிற. And so you can understand when I talk about winning a fight. எனக்கு வந்து விளக்கம் இருக்கிறது ஒரு சண்டையில் எவ்வாறு வெற்றி கொள்ளுன்னு சொல்லி. When you are a boxer you don't want to lose. நீங்கள் வந்து ஒரு சண்டை பிடிக்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு தோற்பதற்கு விருப்பம் இல்லை. In fact for 3 years I won. 3 வருடங்கள் நான் வெற்றி பெற்றேன். But the last time when I got knocked out, that was it. I gave up boxing. நான் கடைசி தடவை எனக்கு வந்து நான் அடிபட்டு விழுந்த பின்பதாக நான் அப்படியே பாக்ஸிங்கை கைவிட்டுட்டேன். Because I couldn't take defeat. எனக்கு ஏனென்றால் எனக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And boy, when I came to Jesus, I understood the very personality that God has made me up of is to know that He gives us the victory. ஆனால் நான் இயேசுவுக்குள் வந்த பின்பதாக நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் என்னை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார், வெற்றியை குறித்து சொல்வதற்கு உருவாக்கின நபர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். Israel fought many battles with God's help. இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ சண்டைகளை அவர்கள் செய்தார்கள் ஆண்டவரோடு. But the best fight was when Israel couldn't fight and they stood still when God said stand still and see the salvation of God. அவர்களது மிகவும் சிறந்த சண்டை என்னவென்றால் அவர்களுக்கு சண்டை பிடிக்க முடியாத தருணத்தில் ஆண்டவர் சொல்றார் நீ ஒரே இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிரு உனக்காக நான் சண்டை செய்து வெற்றியை தருவேன். There are times we fight and there are times we try and there are times we work so hard and we come to a place and we say I just can't do it. சில நேரங்களில் நாங்கள் சண்டை பிடிப்போம், சில நேரங்களில் நாங்கள் முடியாத இடத்துக்கு வருவோம், சில நேரங்களில் நாங்கள் கைவிடுவோம்.
And God says, just don't do anything, stand still and see the salvation of your God. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஒரே இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருங்கள், உங்களுக்காக நான் சண்டை பிடித்து வெற்றியை தருவேன். In fact, this is repeated time and again in the Bible. இது வந்து மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையில் கூறப்படுகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. Jehaziel in 2 Chronicles 20 and verse 17 says the same thing with regard to Judah. இது வந்து 2 Chronicles 2 Chronicles 20 verse 17. இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஜேசியல் அந்த நபருக்கு சொல்றார் ஆண்டவர் வந்து நீ ஆண்டவர் உன்னை வெற்றி தருவார் என்று. In fact, he told Judah, just don't fight, just stand still and see the salvation of your God. யூதாக்கு சொல்லுகிறார், நீ சண்டை பிடிக்க வேண்டாம், நீ பார்த்து கொண்டு உனக்கு ரட்சிப்பு வர போகிறது என்று. In other words, he's saying to the children of Israel, if God has done it before, he can do it again. அதில் இயேசு ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆண்டவர் இதற்கு முன்பதாக சண்டை பிடித்து உங்களுக்கு வெற்றி கொடுத்திருந்தால் அவரால் முடியும் மீண்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். I like this. Amen. எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது. Stand still and see the salvation of your God. இடத்தில் இருந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவேன். Sometimes things happen to us that we kind of feel like giving up. சில நேரங்களில் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் கைவிடும் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. But how we need to know that God will not forsake us. ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். Sometimes we try fighting and we lose. நாங்கள் சில வேளை சண்டை பிடித்து நாங்கள் தோல்வி அடைகிற நேரங்கள் இருக்கிறது. The Lord will come to us and say, the fight is not yours, leave it to me. அது பிறகு ஆண்டவர் வந்து சொல்றார், இந்த சண்டை உன்னுடையது இல்ல, இதை என்னிடம் கைவிட்டு நீ பார்த்து கொண்டிரு என்று. You can read this story in Exodus chapter 14, how even Pharaoh and his army chased the children of Israel. உங்களுக்கு பார்க்கலாம் யாத்ராகமம் புத்தகத்துல பார்வோ வந்து எப்படி அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விரட்டி கொண்டு சென்றது என்பதை காணலாம். Because even though they gave the Israelites permission to leave, அவர்கள் வந்து அந்த நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ இடம் கொடுத்திருந்தாலும் they changed their mind. அவர்கள் ஒரு நேரத்தில் அவர்களுடைய சிந்தனையை மாற்றினார்கள். And they came chasing after the Israelites. பின்பதாக அந்த நாட்டிலிருந்து அவர்களை விரட்டுவதற்காக அவர்கள் பின்னால் விரட்டி கொண்டு வந்தார்கள். But when you are on God's side, no matter who chases you, no matter what bondage, no matter what fears you may have, at the end of the day we are more than conquerors through Christ Jesus. நீங்கள் ஆண்டவருடைய பக்கமாக இருந்தால் யார் உங்களை விரட்டினாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் உங்களை விரட்டினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now let me give you 4 positions that I sense God calling us to take. 4 positions. 4 நிலைகள், ஆண்டவர் எங்களை எடுக்க சொல்லுகிற 4 நிலைகளை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். Position number 1. முதலாவது நிலைமை is the position that God has said it. முதலாவது தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். If God said to the children of Israel and told Moses, go and set my people free from bondage, God meant it. ஆண்டவர் மோசேசுக்கு சொன்னார் என்றால் என்னுடைய மக்களை அவர்கள் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி சொல்லியிருந்தால் ஆண்டவர் அதை சொன்னார். If God has called you to leave your bondage, to leave your prison cell, to leave your habits, to leave your drinking, to leave your smoking, to leave your drunkenness, to leave everything, your depression, your illness, God has said it, that settles it. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிற என்ன நிலைமையா இருக்கலாம், நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கலாம், நீங்கள் வந்து போதை பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் அதை விட்டு நீ வெளியே வா என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லி விட்டார், அதுதான் முக்கியம். God said, set my people free. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மக்களை விடுதலை செய்யுங்கள், and let them go. அவர்களை விடுதலை செய்யுங்கள், அவர்கள் போகும்படி. Hallelujah. The problem is we don't take God at his word very seriously. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பதில்லை. Some people say, oh, that is good for you pastor, but it's different with me. Why do we serve a different God? நீங்கள் சில வேளை சொல்லலாம், அது உங்களுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனா எனக்கண்டா சரி வராது என்று சொல்லலாம். நாங்கள் வந்து நீங்களும் நானும் வித்தியாசமான கடவுளையா கும்பிடுறோம். God taught me early when I got saved at the age of 16 to trust him. 16 வயதில் நான் ஆண்டவருக்குள் ரட்சிப்புக்கு வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவரை விசுவாசிக்கும்படி. I was a depressed young kid at the age of 16 wanted to kill myself. நான் வந்து அந்த நாட்களில் மன அழுத்தத்தின் நிமித்தம் என்னையே கொலை செய்யும் இடத்தில் இருந்தேன். But when Jesus came in, that spirit of death just disappeared. இயேசு என் வாழ்க்கைக்குள் வந்த பொழுது அந்த மரணத்தின் ஆவி என்னை விட்டு சென்று விட்டது. Because when Jesus comes in, he changes your emotion, he changes your thinking,
thinking, He changes your destiny, He changes everything about you. இயேசு உங்களுக்குள் வந்த பொழுது உங்கள் உணர்வை மாற்றுவார், நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுவார், நீங்க சிந்திக்கிற விதம் எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். Let's learn to hold on to God and His promises. நாங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருத்தனைகளை பிடித்துக்கொள்ள பழக வேண்டும். Let's learn to hold on to what God says, because at the end of the day, that's what matters. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவர் சொன்னதை பிடித்து எங்கள் வாழ்க்கையில் முன்னே சொல்வதற்கு அவர் சொன்னால் அவர் செய்வார். We can go on and on, but we need to hold on to this position. God has said it, and I'm not going to move until I see the fulfillment of the promise of God in my life. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார், அதுவரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்ற அந்த மன உறுதி எங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த பயணத்தில் when God called me to buy that property in Clayton and build the church, என்னை ஆண்டவர் அழைத்தார் ஆஸ்திரேலியால கிளேட்டன் என்ற பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி ஒரு பில்டிங் ஒன்று கட்டும்படி, சபை கட்டும்படி. the people who were giving us that land to build the church, அந்த சபையை கட்டுவதற்கு அந்த இடத்தை கொடுக்கிற மக்கள் said to us they can't do it. At the end of the day, after giving us permission, they pulled back their word. அவர்கள் எங்களுக்கு இதை செய்யும்படி இடம் கொடுத்த பின்பதாக கடைசி நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இந்த இடத்தில் சபை கட்ட முடியாது. Just like what Pharaoh did, he said, okay, children of Israel, go. பேரோவும் அதை தான் செய்தான். அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு போகும்படி சொல்லிவிட்டு அவன் கடைசி நேரத்தில் அவனுடைய தீர்மானத்தை மாற்றினான். Then he pulled back his word. அவனுடைய வார்த்தையை மாற்றினான். I don't know about you, but I don't like people like that. எனக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு விருப்பம் இல்ல அப்படிப்பட்ட நபர்கள். When I called Naresh and I said I'm coming on this day, I was coming. நான் எனக்கு கால் பண்ணி இந்த நாள் அவர் வருவார் எனக்கு சொன்னது பிறகாக அவர் இன்றைக்கு வருவார். Pastor Willie called me the other day. Pastor Cedric, you're really going to Candy? I said, yeah, I gave you my word. Pastor Willie அன்றைக்கு கால் பண்ணி எனக்கு கேட்டார், நீங்க கண்டிக்கு போறீங்களான்னு. நான் சொன்னேன், ஓ, நான் என்னுடைய வார்த்தையை கொடுத்தேன். But you see, when you give your word, you stick by it unless you're sick or dead. நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் செய்வேன் என்று சொன்னால் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். Because that's the kind of the game that the enemies play. People give their word and they kind of take their word back. அந்த சாத்தான் செய்கிற ஒரு விளையாட்டு தான். அவன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதற்கு பின்பதாக ஏமாற்றுவான். அதை எங்களுக்கு செய்ய முடியாது. And even problems are like that. எங்களுடைய பிரச்சனைகளும் அப்படித்தான். They come chasing after you. எங்களுக்கு பின்னால் வருகிறது, எங்களை விரட்டி கொண்டு. It seems you're okay and then again it seems you're down. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஆனா திருப்பி அந்த பிரச்சனைகளுக்கு வருது. Learn to take that position. If God has said it, I'm going to believe it, I'm going to trust Him. ஆனால் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய நிலை, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருந்தால், பொருத்தனை தந்திருந்தால் நான் அந்த நிலையில் இருந்து ஒரு நாளும் நகர மாட்டேன். So when these people refuse to build a building for us, இந்த நபர்கள் வந்து இந்த சபையை அந்த இடத்தில் கட்டுவதற்கு அவர்கள் நிராகரித்த பொழுது, I trusted talking to God about it. நான் ஆண்டவருடன் கதைக்க ஆரம்பித்தேன். And then the builder, he couldn't sleep. அந்த கட்டிடத்தை கட்டி தருகிறேன்னு சொன்னவர் he had to call me and he said, I'm going to build this church for you guys. அதுக்கு பிறகு அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நான் உங்களுக்காக இந்த கட்டிடத்தை கட்ட போகிறேன். See, when God says something to you, believe it. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Don't kind of go back and forth. அது பிறகு அங்கால இங்கால தள்ளாடி கொண்டிருக்க வேண்டாம். I think a lot of Christians kind of waver on the word of God. பல கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையோடு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். That they're running to and fro. ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துக்கு ஆடி கொண்டிருக்கிறார்கள். When God called me into the ministry, many people told me, God is calling you, God has got his hand upon you. நான் ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது பலர் எனக்கு சொன்னார்கள், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவருடைய கை உங்கள் மேல் இருக்கிறது என்று. I went to God. நான் ஆண்டவரிடம் சென்றேன். I said, God, நான் சொன்னேன், ஆண்டவரே, now I'm only 20 years by the way. அந்த இடத்தில் எனக்கு 20 வயது தான். I said, by the way, my name is Cedric. நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய பேர் செட்ரிக். You can talk to Cedric because I'm your child now. நான் எனக்கு உங்களுக்கு நேர பேச முடியும், நீங்கள் என்னுடைய பிள்ளை, நான் உங்களுடைய பிள்ளை. Do you believe God speaks like that? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் அப்படி பேசுவார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? I'm a believer that prophecy and the gifts of the Spirit must be operative in the body of Christ. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய சரீரத்தில் தீர்க்கதரிசனம் மற்ற எல்லா ஆண்டவருடைய கொடுப்பனவுகளும் பாவிக்கப்பட வேண்டும். Because there is safety and security in the body of Christ. ஏனென்றால் ஒரு சரீரத்துக்குள் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. And the Bible says, let 2 or 3 prophesy and the others stay in judgment. உண்மையாவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற 2-3 பேர் அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உகந்ததா இருக்கிறதா. If you function as an Old Testament prophet, listen to this. நீங்கள் ஒரு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியாய் நீங்கள் பாவிக்கப்பட்டால், the Old Testament prophet
word never came to pass, you know what he should do with the prophet? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை நடைபெறாட்டி அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்கள்? The Bible says stone him to death. அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த தீர்க்கதரிசியை கல்லடித்து கொல்லும்படி. I'm not against prophecy. நான் வந்து தீர்க்கதரிசனத்துக்கு எதிரான நபர் அல்ல. I just wanted to know there are some prophets across the world that need to be stoned to death. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் சில தீர்க்கதரிசிகள் கல்லடித்து கொல்லப்பட வேண்டும். Because they are not leading people to God, they are bringing people after them. அவர்கள் வந்து மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வரவில்லை, அவர்கள் மக்களை அவர்களுக்கு பின்னால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். Hosea complained, my people suffer because of lack of knowledge. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய மக்கள் வந்து அவர்களுக்கு அறிவில்லாமல் அவர்கள் பிழையான மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். I pray that you will learn to say, if God has planted me, God will help me to grow here and God will help me to bring fruit in the place that he has planted me. ஆண்டவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், என்னை ஆண்டவர் ஒரு சபையில் வைத்திருந்தால் அந்த சபையிலே என்னை உருவாக்கி அந்த சபையிலே என்னை ஆசீர்வதித்து பாவிப்பார் என்ற உறுதி உங்களுக்குள் இருக்க வேண்டும். Learn to take the position of God's word. ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் சரியான நிலையை எடுக்க வேண்டும். The second position is the prayer position. இரண்டாவது நிலைதான் ஜெபிக்கும் நிலை. Pray till you see a breakthrough. ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் வரை. When the enemy came chasing after the children of Israel, இந்த எதிரி வந்து இஸ்ரவேல் மக்களின் பின்னால் விரட்டி கொண்டு வருகிற நேரத்தில் the Bible says they looked up to the Lord and they cried unto him. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மக்கள் வந்து ஆண்டவரை பார்த்து அவர்கள் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். You know, I think we substitute the praying of our own condition that God has asked us to be involved in. நாங்கள் சில நேரத்தில் ஜெபிப்பதற்கு பதிலாக sometimes we don't pray hard enough, we don't pray and seek God. நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை தேடுவது கடினமாக ஜெபித்து தேடுவதற்கு பதிலாக And so we come to brother Naresh like and we treat him like a katadia. நாங்கள் வந்து ஒரு போதரிடம் வந்து அவரை ஒரு கட்டாடியா போல எனக்கு இது தேவை என்று அவரிடம் தான் நாங்கள் கதைக்கிறோம். Brother, have you got a word for me, brother? நாங்கள் அவரிடம் வந்து கேக்குறோம், உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதா? Somebody came to me, have you got a word for me, pastor? ஒரு ஆள் என்னிடம் வந்து கேட்டார், போதகரே எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதாண்டு. I said, even if I got a word, I will not give it to you, go get it yourself. நான் சொன்னேன், எனக்கு ஒரு வார்த்தை இருந்தாலும் நான் உனக்கு தர மாட்டேன், நீயே போய் ஆண்டவரிடம் பேசி வார்த்தையை பெற்றுக்கொள். How many of you would like to have a father and not have that father speak to you? எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்க விரும்புறீங்க, ஆனா அந்த அப்பா உங்களோட பேச மாட்டார்? அப்படிப்பட்ட ஒரு அப்பா உங்களுக்கு விருப்பமா? You know why we don't get a word from God? Because we don't seek God. நாங்கள் ஆண்டவரிடமிருந்து வார்த்தை கிடைக்காத காரணம் ஆண்டவரை நாங்கள் தேடாத நிமித்தம். The Bible says, if you shall seek me with all your heart, you will find me. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முழு இதயத்தோடும் நீங்கள் என்னை தேடினால், when you begin to pray, the heavens begin to open, God begins to speak, you open the Bible, I mean the word of God just jumps out. நீங்கள் வந்து ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் தேடுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை திறந்து வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் வார்த்தையினூட உங்களுக்கு பேசி அவர் உங்களை வழிநடத்துவார். I pray that we will take that prayer position very seriously. நாங்கள் ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் அந்த ஜெப நிலையை உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெப நிலையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி. Exodus 14 verse 10 says, when Pharaoh and his army was chasing them, they were terrified, but they cried unto the Lord. யாத்ராகமம் 10:14 வசனம் சொல்லுகிறது, அந்த பேரோவும் அந்த மற்ற ராணுவர்களும் அந்த மக்களை விரட்டுகிற பொழுது அவர்கள் பயந்து, ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி அழுதார்கள். You don't have to feel stuck where you are. Pray and seek the face of God. நீங்கள் இருக்கிற இடத்தில் இறுகி போய் இருக்க தேவையில்லை. ஆண்டவருடைய முகத்தை தேடி அவரிடம் ஜெபித்து உங்களுடைய பிரச்சனையை கூறுங்கள். The need for prayer was best stated in 2 Chronicles 7 verse 14. நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, if my people which are called by my name, என்னுடைய நாமத்தை தரித்த மக்கள் shall humble themselves and அவர்கள் pray, கீழ்ப்படிந்து ஜெபித்தால், seek my face and turn from their wicked ways, அவர்கள் என்னுடைய முகத்தை தேடி அவர்களுடைய பிழையான மார்க்கத்திலிருந்து திரும்பினால், then I will hear from heaven and I will heal their land, I will forgive their sins. In other words, God is saying, I will answer their prayers. அவர் சொல்லுகிறார், பரத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நான் அந்த தேசத்தை சுகப்படுத்துவேன் என்று. அதிலிருந்து அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். You know, the month of November has been declared a month, an international month for prayer. நவம்பர் மாதம் வந்து முழு உலகத்திலும் ஜெப மாதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Very especially in Australia, we just
finished 75 days of prayer. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் 75 நாட்கள் ஜெபத்தை முடித்து அடைத்திருக்கிறோம். Because every 11 minutes a car is broken into, a house is broken into by a young boy of between 10 and 15 years. They are breaking into houses, they are walking with swords and knives and threatening people, robbing cars, driving out cars. ஒவ்வொரு 11 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில் ஒரு வாலிபன் வந்து ஒரு காரை உடைத்து அல்லது ஒரு வீடை உடைத்து ஆட்களை பயமுறுத்தி அவன் களவு செய்து கொண்டிருக்கிறான். The same when the cats are away, the mice are at play. சொல்வார்கள் இப்படி ஒரு கதை, பூனைகள் எல்லாம் அங்கே போன பிறகு எலிகள் கொண்டு கூடி விளையாடி கொண்டிருக்கிறது. Can I say to you, there's no greater time to pray and seek God's face than now. நான் உங்களுக்கு சொல்லவா, இந்த ஆண்டவருடன் ஜெபித்து முகத்தை தேடுவதற்கு இதை விட ஒரு சிறந்த நாட்கள் அல்ல. Because the devil is on a rampage, but if God's people pray, we can stop that advance. சாத்தான் வந்து இந்த நாட்களில் அவன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் விளையாடி கொண்டிருக்கிறான். இதுதான் நாட்கள் நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு. I was surprised. You have an evening service here? You don't? On a Sunday? Sunday? No. Right. I was surprised. A lot of churches in Colombo don't have an evening service. But I know you have a lot of services. But hey, come in the evening. Pray for 1 hour. ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஜெபிக்க முடியும், ஜெபத்தில் முகத்தை தேட முடியும். We get people to come at 8:30 to pray in the Clayton Church, and 9 o'clock that service there, and then 10 o'clock we have 10 to 10:30 we have prayers, and we have a discipleship program going on. And then on Tuesday we have prayers, on Wednesday we have a revival night prayer, on Thursday we have a miracle prayer night, and I'm telling you, we are praying. நாங்கள் சபை என்ற விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பதாக அரை மணி நேரம் ஜெபிப்போம், செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறோம், புதன்கிழமை ஜெபிக்கிறோம், வியாழக்கிழமை எங்களுடைய அற்புத ஆராதனை இருக்கிறது. நாங்கள் ஒரு ஜெபிக்கிற சபையாகவே இருக்கிறோம். The prayer position is very important. ஜெபிக்கும் நிலை மிக முக்கியமாக இருக்கிறது for all of us. எங்கள் எல்லோருக்குமே. The third position, மூன்றாவது நிலை, the blame the leadership position. Blame the leadership. Blame the leadership. அதாவது தலைமைத்துவத்தை குற்றச்சாட்டுகிற நிலைமை. They said to Moses, who was the leader of course, அந்த நேரத்தில் தலைவராய் இருந்த மோசேசை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள், was it because there were no graves in Egypt? அதாவது ஈஜிப்ட்ல வந்து சாவு குழி இல்லாதபடியினாலேயா நீங்கள் என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள்? That you have brought us here to die. இந்த இடத்தில் கொண்டு வந்து எங்களை மரிக்க கொண்டு வந்தீர்கள். Moses, what have you done by bringing us here? மோசேஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? I think there is a time in your life and my life to blame the leadership. எங்களுடைய எல்லாருடைய மனதிலேயும் நாங்கள் தலைமைத்துவத்தை குற்றச்சாட்டுகிற ஒரு சிந்தனை எங்களுக்குள் இருக்கிறது. Because if God calls me to pastor, I'm the shepherd of God's sheep. ஆண்டவர் எங்களை அழைத்திருந்தால் மேய்ப்பத்துவத்துக்கு நாங்கள் தான் மேய்ப்பராய் இருக்கிறோம் உங்களை கொண்டு செல்வதற்கு. And you will read in that passage of Exodus chapter 14, Moses went to God and he prayed and he says, God, the people are complaining, the people are grumbling, and God said to Moses, come on, give leadership. யாத்ரா 14ஆம் அதிகாரத்தில் மோசேஸ் ஆண்டவரிடம் போய் அவன் அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே மக்கள் எல்லோரும் குற்றச்சாட்டுகிறார்கள், என்னை குறித்து குற்றச்சாட்டுகிறார்கள் என்று அவர் ஜெபித்தான். Because I believe when the church suffers, it is because the leadership is not kind of strong. நான் வந்து நினைக்கிறேன் வந்து அந்த ஒரு சபையில் பிரச்சனை ஏற்படுகிற Sunday school teachers, men, you are the leader of your house, take on your position and your place, and if your children are complaining, if your wife is complaining, if your children are complaining in Sunday school, blame the leader. And leaders, can I encourage you, come to God in prayer. இந்த உங்க சண்டே ஸ்கூலா இருக்கலாம், மற்ற ஊழியங்களா இருக்கலாம், அதில் இருக்கிற நபர்கள் அந்த பிள்ளை குற்றச்சாட்டுகளை தலைமைத்துவத்தை குறித்து சொல்லுகிற பொழுது நீ தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரிடம் வந்து ஜெபியுங்கள். You may say, Pastor, that is Old Testament. நீங்கள் சொல்லலாம், போதகரே அது வந்து பழைய ஏற்பாடு. Look at what Paul said in Acts chapter 20 and verse 28. Acts அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் என்ன சொல்றார் என்று பாருங்க. He called all the pastors together and he said these words. அவர் எல்லா மேய்ப்பத்துவத்தில் இருக்கிறவர்களையும் அழைத்து இதை சொல்லுகிறார். He says, first of all, you keep watch over yourselves. முதலில் உங்களை நீங்கள் கவனமாய் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். And then keep watch over my flock that the Holy Spirit have made you charge over. நான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மக்களை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை செய்யுங்கள். As leaders, we must be watchmen over our churches. அதாவது சபை தலைவர்கள் என்ற விதத்தில் எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்வது ஒரு மேய்ப்பரின் காரியமாய் இருக்கிறது. School teachers, elders, leaders, you are responsible for the church of God. Sunday school teachers, மூப்பர்கள்,
சபை போதகர்கள் நீங்கள் எல்லோருமே உங்கள் கொடுக்கப்பட்ட சபைக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டிய நபர்களாக இருக்கிறீர்கள். And I think a lot of people need to take that position or blame the leader. அந்த நான் நினைக்கிறேன் அந்த சபை தலைவரை குற்றச்சாட்டுகிற நிலையை பலர் எடுக்கிறார்கள். Because at the end of the day the buck stops with me. கடைசியாக அந்த எல்லாமே தலைமத்துவத்தில் தான் வந்து தங்குகிறது. We must learn to be watchmen over God's temple. நாங்கள் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்கிற நபர்களாய் எந்த நேரம் கண்களை திறந்தவர்களாய் இருக்க வேண்டும் தலைவர்களிடத்தில். The last position that I want to encourage you on this morning, கடைசி நிலை நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் பேச போகிறேன். the stand still position. அதாவது ஒரு இடத்தில் உறுதியாய் நிலையாய் இருங்கள். Stand still and see the salvation of your God. நீங்கள் உறுதியாய் ஒரு இடத்தில் இருந்து ஆண்டவருடைய இரட்சிப்பை Psalm 46 and verse 10 says, be still and know that I am God. சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, ஒரே இடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளு, நான் உன்னுடைய தேவன். I will be exalted among the nations, I will be exalted in the earth. நான் வந்து எல்லா தேசங்களிலும் உயர்த்தப்படுவேன். இந்த பூமியில் என்னுடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. We want to see the name of Jesus lifted high. Amen. எங்களுக்கு வேணும் இயேசுவின் பெயர் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவது. ஆமென். We want to see Jesus magnified and glorified in our world. இயேசு வந்து இந்த உலகத்தில் அவர் வந்து மகிமைப்படுவதை காண நாங்கள் விரும்புகிறோம். David said in Psalm 27 and verse 14. தாவீது சொன்னார் சங்கீதம் 27:14 வசனம், wait for the Lord. ஆண்டவருடைய காத்திருங்கள். Be strong. வல்லமையாய் இருங்கள். And let your heart take courage. உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். And he says, wait for the Lord. அவர் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து கொண்டிருங்கள். Sometimes we pray prayers and we don't wait, we don't stand still to see God answer those prayers. சிலவேளை நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பதில்லை, ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கும் வரை. Hallelujah. Hallelujah. So stand still means to see what God will do. Stand ஒரு இடத்தில் நிலை இருந்து பார்த்துக்கொள் என்று சொல்வது ஆண்டவர் செய்வதை பார்த்து கொண்டிருப்பது. Stand believing, stand trusting. ஒரு இடத்தில் இருந்து ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவர் மேல் உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை வையுங்கள். Say to God, I not only know that you are a miracle worker, but I'm going to see this miracle worked in my life. ஆண்டவருக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது இது எப்படி நடக்க போகிறது என்று, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன் என்று அவர் மேல் காத்திருங்கள். We ask for guidance and God gives us guidance. நாங்கள் எங்களுக்கு முன் செல்வதற்கு தேவையான ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை தருவார். We ask for God to open doors and he opened doors. எங்களுக்கு கதவுகளை திறக்கும்படி ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் கதவுகளை திறப்பார். We ask of God for a husband or a wife and God gives us a husband or a wife. எங்களுக்கு ஒரு கணவர் மனைவி தேவை என்று நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க போகிறார். We ask God for children and he gives us children. எங்களுக்கு ஆண்டவரிடம் பிள்ளைகள் தேவை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகள் கொடுக்க போகிறார். We ask போகிறார். for God for a job and he gives us a job. எங்களுக்கு வேலை இல்லாமல் வேலை கேட்கும் பொழுது ஆண்டவர் வேலை தர போகிறார். We ask for a healing and God gives us a healing. எங்களுக்கு சுகம் தேவை என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். Standing still is believing and trusting and saying, I know my God will make a way. நாங்கள் விசுவாசித்து சொல்ல வேண்டும், என்னுடைய தேவன் எனக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துவார். This morning I want you to stand still. Let's stand together in his presence. நாங்கள் எல்லாரும் இந்த காலை நேரத்தில் எழுந்து நிற்போம் ஆண்டவருக்கு முன்பதாக. And I want to invite you, if you got a need this morning, you're saying, Pastor, I've got a need, I've got a hurt, I want prayer this morning. I want to join faith with you and believe God for your miracle in Jesus' name. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், ஆண்டவரே போதகரே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, என்னோடு ஜெபியுங்கள், எனக்கு ஆண்டவரிடமிருந்து நான் ஒரு தேவையை எதிர்பார்க்கிறேன் என்றால் முன்னால் வாருங்கள். We don't want to miss out of any position that God has given us. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நிலையையும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க கூடாது. I'm here to tell you, I've been serving God in the ministry full time as pastor for 50 years. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு முழு நேர போதகராய் 50 வருடம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். God has never failed. ஆண்டவர் ஒரு நாளும் தோற்கவில்லை. My wife 12 years ago after cancer, one year the doctor came to her. We went to see the doctor and the doctor said, come and give me a hug. 12 வருடங்களுக்கு முன்பதாக என் மனைவிக்கு கேன்சர் நோய் ஏற்பட்டது. அதற்கு பின்பதாக ஒரு வருடத்துக்கு பின்பதாக டாக்டர் சொன்னார் என் மனைவிக்கு வந்து எனக்கு ஒரு She said the reason I'm saying this is because I never expected you to survive for 1 year. அத டாக்டர் சொன்னார், நீ வந்து நான் உனக்கு ஒரு ஹக் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா நான் நினைக்கவில்லை நீ வந்து வாழுவாய் என்று நான் நினைக்கவில்லை.
செய்யவில்லை. now 12 years by the grace of God, but every year that God gives us, I told the church, we cut a cake for every year, giving God the praise for every year of God's goodness and அந்த saving நாள் grace. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து சபையில் ஒரு கேக்கை வெட்டி நாங்கள் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு வருடம் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். See, we must be grateful to God. நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை குறித்து அவர் செய்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நன்றியுள்ள நபர்களாய் இருக்க வேண்டும். Anytime I ask God for something, I said, God, I'll serve you even more. நான் ஆண்டவரிடம் எதையும் கேட்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு சொல்வேன், நான் இதை விட உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. Anytime, if God heals you today, if God works a miracle in your life, what are you promising God? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்வேன் என்று சொல்லுகிறீர்கள்? God wants to touch, God wants to heal, God wants to minister, but he also wants you to respond to him in serving him and living out his purposes. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதேபோல் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார், அவர் நீங்களும் அவருக்கு ஊழியம் செய்வதை குறித்து. Hallelujah, we are going to pray this morning and believe God for a miracle. நாங்கள் உங்களுக்கு ஜெபித்து இந்த காலை நேரத்தில் அற்புதங்களுக்காக விசுவாசிக்க போகிறோம்.